சென்னை மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப் கார் சேவை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அறிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மேம்பாலங்கள் அமைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருந்தது. என்ன மாதிரியான திட்டங்கள் என்பது இடம்பெற இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து பெரிய அளவில் இதற்கான அறிவிப்புகள் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு அறிவிப்புகள் என்பது தொடர்ச்சியாக வெளிவந்து வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக பக்கிங்ஹாம் கால்வாய் வழித்தடத்தில் தொடர்ச்சியான நடைபாதை, மிதிவண்டி பாதை, மியாவாக்கி குறுங்காடு, குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள், இருக்கை வசதிகளுடன் கூடிய நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எம்ஆர்டிஎஸ் நிலையங்களுக்கு அருகில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட பசுமை பகுதிகள் மாற்றங்களினுடைய அந்த தொடர்ச்சியாக பல்வேறு வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கடற்கரைகளை இணைக்கும் வகையில் மெட்ரோ நிலையம், பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் புறநகர் ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் சாத்தியமுள்ள வழித்தடங்கள், நடைபாதை பயணம் மற்றும் மிதிவண்டி பாதை 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா, பெசன்ட் நகர், திருவெண்பூர் கடற்கரைகளை இணைக்கும் வகையில் எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ நிலையம், பேருந்து நிறுத்தங்களை மற்றும் புறநகர் ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் சாத்தியமுள்ள வழித்தடங்களில் நடைபயணம் மற்றும் மிதிவண்டி பாதை 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைப்பதுடன் இதில் அகலமான நடைபாதைகள், பிரத்யேகமாக மிதிவண்டி பாதைகள், நிலத்தரும் இருக்கைகள் மற்றும் பொது போக்குவரத்துடன் இணைக்கும் வசதிகளுடன் இடம்பெறக்கூடிய பாதுகாப்பான நடைபயணம் மற்றும் மிதிவண்டி பாதைகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண்மை திட்டம் முறையாக 20 இடங்களில் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட நொளம்பூர் ஏரி, ராமந்தாங்கல் ஏரி மற்றும் சுப்பிரமணிய ஏரிகளை காலநிலை பருவமாற்றம், நீளம், பச்சை உட்கட்டமைப்பு உள்ளடங்கிய பயோபில்டரேஷன் ஜோன், நடைபாதை மற்றும் இதர வசதிகளுடன் மேம்படுத்தப்படும் திட்டங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை பொது தனியார் பங்களிப்பு முறையில் கயிறு வழித்தடம், அதாவது ரோப் வே கார் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுற்றுலா மேம்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக மெரினா கடற்கரை ஓரத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை கயிறு வழித்தடம் வசதி அறிமுகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கயிறு வழித்தடங்கள் நகரத்தை ஒரு தனித்துவமான கோணத்தில் பார்க்கும் வழிவகை செய்வதுடன் சுற்றுலா பயணிகளின் அனுபவத்தையும் மேம்படுத்துகின்றன. இந்த கயிறு வழித்தடங்கள் நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களின் அழகை ரசிக்க வைக்கும் பரந்த காட்சிகளை வழங்குவதோடு மறக்க முடியாத அனுபவங்களையும் உருவாக்கும் வகையில் பொது தனியார் பங்களிப்பு முறையில் கயிறு வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.